மீண்டுமாக உங்கள் அனைவருமே இந்த வேத படிப்புக்கு நேராக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் நம்முடைய கண்களை மூடி இருக்கிற இடத்துல நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வேத படிப்பை படிக்கும் வண்ணமாக நாங்கள் காணப்படுகிறோம். கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தெளிவாக புரிந்து படித்து அதன்படி செய்கிறவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க. இணைந்து கொள்ளப்போகிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவ ஜனங்களே, நாம் இன்றைக்கு ஆதியாகமம் 48 50 வரையிலும் பார்க்க போகிறோம். அதாவது நாம் நம்முடைய ஆதியாகம வேத படிப்பிலே கடைசி வேத படிப்பாக இது காணப்படுகிறது. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், யாக்கோபு அவருடையதான பிள்ளைகள் எல்லாருமே எகிப்திலே இப்போது தங்கியிருக்கிறார்கள். தேவன் அவர்களை பலுகி பெருக செய்திருக்கிறார். இந்த 48வது அதிகாரத்திலிருந்து 50 வரையிலும் பார்க்கிறதான போது யாக்கோபுடையதான கடைசி காலங்களும் தன்னுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் யாக்கோபு ஆசீர்வதிக்கிறதான தேவனுடையதான ஆசீர்வாதங்களையும் நாம் இதிலே பார்க்க முடியும். யாக்கோபு 48வது அதிகாரத்திலே வசனம் 1 பார்க்கும்போது தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் அழைத்து தன்னுடைய கடைசி காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை சொல்லுகிறார். அவர் மரித்ததற்கு அப்புறமாக எங்கு அடக்கம் செய்ய வேண்டும் என்கிறதெல்லாம் அவர் சொல்லிவிட்டு யாக்கோபு யோசேப்பை அழைக்கிறார். யோசேப்புக்கு யாக்கோபு கடைசி தருவாயிலே இருக்கிறார் என்று கேள்விப்படுகிறது. இப்போது யோசேப்பு தன்னுடைய மகன்களை, அதாவது எப்ராயிமையும் மனாசேயையும் அழைத்து யாக்கோபிடத்திலே கொண்டு செல்லுகிறார். எதற்கென்று சொன்னால், யாக்கோபுடையதான ஆசீர்வாதம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கடந்து வர வேண்டும் என்று சொல்லி. இப்போது யாக்கோபிடத்திலே யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு செல்லுகிறார். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, முதலாவது தேவன் தன்னை ஆசீர்வதித்த வழிநடத்தினதான விதத்திற்காக தேவனை உயர்த்துகிற வசனம் 3 சொல்லுகிறது, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்தார். நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்னார். பாருங்கள், யாக்கோபு தன்னுடைய முற்பிதாக்கள், அதாவது ஆபிரகாம் ஈசாக்குக்கு தேவன் மொழிந்ததான அதே வாக்கு தத்தங்களை யாக்கோபுக்கும் தேவன் கொடுத்தார். இப்போ அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் அவன் நினைவு கூர்ந்து தேவன் தன்னை நடத்தினதான விதத்தை யோசேப்பிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இப்போது தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி தருவாயிலும் தேவன் ஆசீர்வதித்ததான அந்த விதத்தை யாக்கோபு நினைவு கூறுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒரே வாக்குத்தத்தம் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறது. ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுத்ததான அது வாக்குத்தத்தம். ஆனால் யாக்கோபு இதிலே அதை மறுபடியுமாக புதுப்பித்து நினைவு கூறுகிறதை பார்க்க முடியும். நம்முடைய நம்பிக்கை கடைசி நாட்களிலும் கூட மாறாத தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் நிலைத்திருக்க வேண்டும். எப்படிப்பட்டதான் நிலைகளிலே நாம் காணப்பட்டாலும், சூழ்நிலைகளை சந்தித்தாலும், கடைசி தருவாய் போல இருந்தாலும், தேவன் நடத்தினதான விதங்கள், தேவனுடையதான வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கைகளை நினைவு கூர்ந்து அவரை உயர்த்த வேண்டியது அவசியம். 48வது அதிகார வசனம் 5 6 வரையிலும் பார்க்கும்போது யாக்கோபு இந்த யோசேப்புடையதான மகன்களை தன்னுடைய மகன்களைப் போல அவர் அங்கே நினைவு கூறுகிறதை பார்க்க முடியும். வசனம் 5 சொல்லுகிறார், நான் உன்னிடத்தில் எகிப்திற்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர், ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்களாக காணப்படுகிறார்கள். எதற்காக யாக்கோபு எப்ராயிமும் மனாசேயும் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள், ரூபனுக்கும் சிமியோனுக்கும் பதிலாக? ஏனென்று சொன்னால், ஆதியாகமம் 34வது அதிகாரத்திலே பார்க்கிறதான போது அதிலே சீகேமேன் காணப்படுகிறதான எல்லா ஜனங்களையும் சிமியோனும் லேவியுமாக கடந்து சென்று அவர்களை முற்றிலுமாக அழிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அது யாக்கோபுக்கு மன வருத்தத்தை கொண்டு வந்ததாக இருந்தது. 35வது அதிகாரம் 22வது வசனத்திலே பார்க்கிறதான போது ரூபன் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டி ஆகிய பில்காலோடே தகாத விதமாக நடந்து கொண்டிருந்தான். அதான் இந்த 2 காரியங்களும், அதாவது
ரூபன் செய்ததான காரியமும் சிமியோன் செய்ததான காரியமும் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே மிகவும் சஞ்சலத்தை கொண்டு வந்திருக்கிறது. இப்போது யோசேப்புக்கு பிறந்திருக்கிறதான இந்த 2 குமாரர்களை அவர் சொல்லுகிறார், இவர்கள் என்னுடைய குமாரர்களாக காணப்படுவார்கள் என்கிறதை நாம் அதிலே பார்க்க முடியும். எண்ணாகமும் 1வது அதிகாரம் வசனம் 32 35 வரையிலும் பார்க்கும்போது இந்த எப்ராயிம் மனாசே இவர்கள் இருவரும் கோத்திரத்தின் தலைவர்களாக அங்கு காணப்படுகிறதை பார்க்க முடியும். மற்றவர்கள் தோல்வி அடைந்த இடத்திலே தேவன் உங்களை மீட்டெடுத்து உயர்த்தக்கூடியவர். மனிதர்கள் தோல்வியினால் தேவனுடைய நோக்கங்கள் கட்டுப்படுகிறதில்லை. பிறர் உங்களை ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் அவர்களுடையதான சிந்தனையிலும் அவர்களுடையதான எதிர்கால வார்த்தைகளையும் குறித்து தேவன் உங்களை நடத்துகிறது இல்லை. தேவனுடையதான வார்த்தைகள், தேவனுடையதான கட்டுப்பாடுகள் எல்லாமே அவர் குறித்ததான திட்டங்களாக இருக்கிறது. எனவே மனிதர்களுடையதான வார்த்தைகளோ செயல்பாடுகளோ உங்களை ஒருபோதும் தடுத்து நிறுத்த முடியாது. வசனம் 8 22 வரையிலும் பார்க்கிறதான போது யாக்கோபு மனாசேயையும் எப்ராயிமையும் ஆசீர்வதிக்கிறார். இப்போது இந்த 2 மகன்களும் யோசேப்புடையதான மகன்களும் யாக்கோபுக்கு முன்பதாக காணப்படுகிறார்கள். யோசேப்பு தன்னுடைய தகப்பன் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி 1வது மகனை யாக்கோபுடையதான வலது கரத்திற்கு அருகிலும் 2வது மகனை யாக்கோபுடையதான இடது கரத்திற்கு அருகிலுமாக யோசேப்பு நிற்க வைக்கிறார். ஆனால் இப்போது யாக்கோபு தன்னுடைய வலது கரத்தை யோசேப்புடையதான 2வது மகன், அதாவது எப்ராயிமுடையதான தலையிலே வைத்து மூத்த மகனுக்கு தன்னுடைய இடது கைகளை வைக்கிறான். யோசேப்பு கேட்கிறான், எதற்காக இப்படி செய்கிறீர்கள் என்று சொல்லி. ஆனால் யாக்கோபு சொல்லுகிறார், எல்லாமே எனக்கு தெரியும், தேவன் குறித்திருக்கிறது அவ்வாறாக தான் இருக்கிறது என்று சொல்லி. சில நேரங்களிலே நம்முடைய எதிர்பார்ப்பை விடவும் தேவனுடைய திட்டம் மிகவும் மேலானதாக இருக்கிறதாக இருக்கும். மனிதர்கள் பாரம்பரியங்களை பின்பற்றி அதையே தொடர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளதாக கொண்டு வருகிறவராக காணப்படுகிறார். இந்த வலது கரம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், அது வல்லமையையும் பராக்கிரமத்தையும் அதிகாரத்தையும் தயவையும் காண்பிக்கிறதாக இருக்கிறது. யாக்கோபு கொடுத்ததான ஆசீர்வாதங்கள் தேவனுடைய உடன்படிக்கையும் தேவனுடைய பராமரிப்பும் தேவனுடைய பாதுகாப்பும் தேவனுடைய மீட்பும் உள்ளடங்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வசனம் 17 20 வரையிலும் பார்க்கும்போது யோசேப்பு சொல்லுகிறார், அப்படியல்ல தகப்பனே, இவன் தான் மூத்தவன், நேர் வலது கை வைத்திருக்கிறவன் இளையவன் என்று சொல்லி. ஆனால் யாக்கோபு அதை விரிவாக்குகிறார் பாருங்கள். வசனம் 19, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜன கூட்டம் ஆவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். மனிதர் அலட்சியப்படுத்துவதை தேவன் தேர்ந்தெடுக்கிறவராக இருக்கிறார். மனிதர்கள் இவைகள் இல்லை, இவன் அல்ல என்று சொல்லும்போது தேவன் இவன்தான் என்னுடையவன் என்று தெரிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயுடையதான பெரிய மகனை தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் தேவன் திட்ட வைத்திருந்தது கடைசி மகனாகிய குள்ளன் என்று சொல்லப்படுகிறதான மேய்ப்பன் என்று சொல்லப்படுகிறதான தாவீதாக காணப்பட்டார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை மனிதர்கள் இவர்கள்தான் மிகுதியானவர்கள், படிப்பில் உயர்ந்தவர்கள், பதவியில் உயர்ந்தவர்கள் என்று மேன்மைப்படுத்துகிறார்களோ, ஆனால் அதை விடவும் நீங்கள் தேவனுக்கு உண்மையாக தேவனை பின்பற்றுகிறதான, தேவனுக்கு நேர்மையாக நடக்கிறதான ஒரு மனிதனாக மனுஷியாக காணப்படுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மேலானவர்களாக காணப்படுகிறீர்கள். 48வது அதிகார வசனம் 21 22 அவர் மரணம் அடைகிறதான போது தன்னுடைய கடைசி வாக்கு தத்தத்தை யோசேப்புக்கு சொல்லுகிறார். வசனம் 21, நான் மரணம் அடைய போகிறேன், தேவன் உங்களோடே இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்திற்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார். வசனம் 22, உன் சகோதரரை பார்க்கிலும் நான் என் பட்டயத்திலும் என் வில்லினாலும் எமோரியரின் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்று சொன்னார். யோசேப்பு எப்போதுமே தன்னுடைய தகப்பனிடத்திலே ஒரு அதிகமான அளவிற்கு அன்பையும் என்ன விதமான ஆசீர்வாதமாக இருந்தாலும் அதிகமாக பெற்றுக்கொண்டவனாக காணப்படுகிறான். கடைசி காலகட்டத்திலே யாக்கோபு தேவனை நினைவு கூறுகிறார். தேவனுடைய பிரசனம்தான் என்னை இந்த அளவிற்கு நடத்தினது என்று சொல்லுகிறார். என்னுடைய தேவன் என்னோடு கூட இருந்திருக்கிறார், என்னோடு கூட இருப்பார்,
என்னோடு இருந்தார் என்கிறதான சாட்சியும் சொல்லிவிட்டு இப்போது 48 அதிகாரம் 21வது வசனத்திலே இந்த தேவன் உங்களோடு கூட கடந்து செல்லுவார் என்று தன்னுடைய தலைமுறைக்கு அந்த தேவ பிரசன்னத்தின் வாக்குத்தத்தத்தை பகிர்ந்து கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தலைமுறைகள் முழுவதும் நிலைத்திருக்கிறது. தேவன் எதிர்பாராத வழிகளில் செயல்படுகிறவராக இருக்கிறார். தாழ்மையானவர்களை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்பிக்கை உள்ள சாட்சியம் பிறரை தேவனுடைய மெய்ப்பரான பராமரிப்பினால் சுட்டி காட்டுகிறது. எனவே பிரியமான தேவ ஜனங்களே, நீங்கள் எந்த இடத்தில் குறைத்து மதிப்பிடப்பட்டீர்களோ அந்த இடத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆனால் நாம் அவருடைய வலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். அவர் தாழ்மை உள்ளவனை உயர்த்துகிறவர். இந்த 49வது அதிகாரமும் 50வது அதிகாரத்திலையும் பார்க்கிறதான போது 49வது அதிகாரம் யாக்கோபு தன்னுடைய எல்லா மகன்களையும் அழைத்து ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கான ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறதை பார்க்க முடியும். வசனம் 3-4 வரையிலும் ரூபனை அவன் அழைக்கிறார். ரூபனை அழைத்து தண்ணீரை போல நீ தளம்பினவன், ஆனால் நீ மேன்மை அடைவாய் என்று சொல்லுகிறார். வசனம் 5-7 வரையிலும் சிமியோனுக்கும் லேவிக்கும் சொல்லுகிறார், உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். அவர்கள் பிரிந்து போவார்கள், சிதறி போவார்கள் என்று சொல்லுகிறார். வசனம் 8-12 வரையிலும் யூதாவை ஆசீர்வதிக்கிறார். யூதாவுக்கு சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவர்கள் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்திலே சேருவார்கள். வசனம் 13 செபுலோனை பார்த்து சொல்லுகிறார், செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான், அவன் கப்பல் துறைமுகமாயிருப்பான். வசனம் 14-15 வரையிலும் இசக்கார் அவன் பலத்த கழுதை, ஆனால் அவன் இளைப்பாறுத நல்லது என்று சொல்லுகிறவனாக இருப்பான். வசனம் 16-18 தான் தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான், ஆனால் கடிக்கிறதற்கு வழியில் கிடைக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். வசனம் 19 காத் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், ஆனாலும் முடிவில் அதன் மேல் இவன் பாய்ந்து விழுவான். வசனம் 20 ஆசேர் ஆகாரம் கொழுமையாக இருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். வசனம் 21 நப்தலி நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். வசனம் 22-26 வரையிலும் யோசேப்புக்கான ஆசீர்வாதம், அவன் கனித்தரும் செடி, அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவர்கள் யோசேப்பை சிரசின் மேலும் தன் சகோதரர்கள் விசேஷத்தினுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. தேவ கரம் வேதனைகளை மாற்றுகிறதாக இருக்கும். யோசேப்பு ஒரு காலகட்டத்திலே மிகவும் சஞ்சலங்களை சந்தித்தார், வேதனைகளை அனுபவித்தார், பாடுகள் வழியாக கடந்து செல்ல நேரிட்டது, பழி சுமத்தப்பட்டார். ஆனாலும் அது எல்லாமே தாண்டினதற்கு அப்புறமாக அவர் தேவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் விசுவாசமும் உறுதிப்பாடும் உண்மைத்தனமும் அவரை மிகவும் உயரமாக உயர்த்தினதை நாம் பார்க்க முடியும். சர்வ வல்லவர்தான் யோசேப்பை மிகவும் உயர்த்தினார். அவன் விசேஷித்தவன் என்கிறதான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். வசனம் 27 பென்யமீனு கொடுக்கிறதான ஆசீர்வாதம், பென்யமீன் பீறுகிற ஓனாய் காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளை இட்டதை பங்கிடுவான் என்கிறார். இப்படி அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். வசனம் 28 சொல்லுகிறது, இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான். அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தார். வசனம் 22-32 வரையிலும் பார்க்கிறதான போது தன்னுடையதான கடைசி
நேரத்தில் அவன் வந்திருக்கிறான். வருகிறதான போது அவன் சொல்லுகிறான் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே, வசனம் 29, ஏத்தியனான எப்பரோனின் நிலத்தில் உள்ள குகையிலே என்னை என் பிதாக்களோடே அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். வசனம் 33, அவன் கட்டளையிட்டு முடிந்த பின்பு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். தன்னுடைய பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதத்தையும் கட்டளைகளையும் கொடுத்து முடிந்து தன்னுடைய பிதாக்களிடையிலே அவன் சேர்க்கப்படுகிறான். 50ஆம் அதிகாரத்திலே வருகிறதான போது அவனுடைய எல்லா குமாரர்களும் அவன் கட்டளையிட்ட பிரகாரமாக அவனை கொண்டு சென்று அடக்கம் பண்ணுகிறார்கள், துக்கிக்கிறார்கள். துக்கித்து முடிந்து 50ஆம் அதிகாரத்திலே நாம் கீழே வருகிறதான போது வசனம் 22, யோசேப்பும் தன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். வசனம் 26, யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். இப்போது இந்த அதிகாரம் யோசேப்புடைய மரணத்தோடு கூட அது முடிவடைகிறதாக இருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் ஜீவனோடும் உயிர்ப்போடும் சிருஷ்டிப்போடும் ஆரம்பிக்கிறது. அது முடிகிறதான போது நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடையதான மரணத்திலும் யோசேப்புடையதான மரணத்திலும் அது முடிவடைகிறதாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் கற்றுக்கொள்கிறதான பாடம் இதிலிருந்து என்னவென்று சொன்னால், எல்லா நிலைகளிலும் கடைசி வரையிலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை இறுக பிடித்து கொள்ள வேண்டும். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, என்ன வயதானதாக இருந்தாலும் சரி, சிறு வயதாக இருக்கலாம், வாலிப வயதாக இருக்கலாம், வயோதிக வயதாக இருக்கலாம், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொள்ள வேண்டும். தேவனுடையதான தேர்ந்தெடுப்பின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒருவேளை அந்த தேர்ந்தெடுப்பு நமக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு மிக பெரிதான மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் கொண்டு வருகிறதாக இருக்கும். எனவே நாம் அதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. என்று சொன்னால், தேவனுடைய திட்டம் சரியாக வெளிப்படும் போது ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து நம்மை உயர்த்தி நம்மையும் திட்டப்படுத்துகிறதாக இருக்கும். எனவே அவருடைய உண்மைத்தனத்தின் விசுவாசத்தில் நாம் ஒரு சாட்சியாளர்களாக நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் தோல்விகளை அவர் மீட்டெடுத்து அவருடைய திட்டத்தின் பிரகாரமாக எல்லாவற்றையும் செம்மைப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். எப்படி ஆரம்பிக்கிறோம் என்கிறது முக்கியமில்லை, ஆனால் எப்படி முடிக்கிறோம் என்கிறது மிகவும் முக்கியம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம் எப்படி இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். தேவனுடைய திட்டத்தின் பிரகாரமாகவும் தேவன் பிரியப்படுகிற வண்ணமாகவும் காணப்பட வேண்டும். ஆனால் கேள்வி என்னவென்று சொன்னால், நாம் எப்படி ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறோம்? தேவ வாக்குத்தத்தத்தை இறுக பிடித்துக் கொள்கிறோமா, அல்லது நம்முடைய சொந்த சிந்தனைகளிலே நாம் ஓடுகிறவர்களாக இருக்கிறோமா? தேவனுக்காக நாம் நேராக செல்லுகிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது குறுகிறதான பாதைகளையும் ஈஸியான பாதைகளையும் பார்த்து அங்கும் இங்குமாக நாம் தள்ளாடுகிறவர்களாக இருக்கிறோமா? சர்வ வல்லவர் நம்முடைய வீழ்ச்சிகளையும் அவர் உயர்த்துகிறவராக காணப்படுகிறார். தேவனுடைய பரிபாலிப்பு என்பது அவருடைய மிக பரிசுத்தமான, ஞானமிக்க, வல்லமையான செயலாகும். அதுவே அவருடைய சகல படைப்புகளையும் காத்து ஆட்சி செய்து அவைகளின் எல்லா செயல்களையும் தம் மகிமைக்காக ஒழுங்குபடுத்துகிறதாக இருக்கும். ஸோ பிரியமானவர்களே, கர்த்தர் மிகவும் பெரியவர், மிகவும் நல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. நிச்சயமாகவே இந்த ஆதியாகமம் பயணம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வருகிற நாட்களிலே இன்னும் விதவிதமான நாம் படிப்புகளை கற்றுக்கொள்ளப் போகிறோம். எனவே இணைந்திருங்கள். இந்த வேத படிப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொன்னால் பிறருக்கு பகிர்ந்து கொடுங்கள். பிறரும் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக. தேவ பிரசன்னம், தேவ கிருபை உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன், ஆமேன்.